பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேர்தல் சார்ந்து ஒரு முக்கியமான 4 வருடங்கள் பார்த்துருவோம்ப்பா 11th பாலிட்டி புக்கில். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 1988 இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா வாக்களிக்கும் வயது 21லேருந்து 18ஆக குறைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1988 சட்ட திருத்தம் 61வது சட்ட திருத்தம். சரியாப்பா, ரொம்ப முக்கியமானது. வாக்களிக்கும் வயது 21லேருந்து 18 மாற்றப்பட்டது 1988ஆம் ஆண்டு 61வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்க 1989 இது என்ன அப்படின்னா மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அப்போ இவிஎம் மிஷின்ஸ் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் பயன்படுத்துகிற மாதிரி அதை டெவலப்மெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 1989. அடுத்து பாருங்க 1999பா. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தபால் வாக்கினை பயன்படுத்தி வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ 1999 தபால் வாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா, 1999 என்ன அப்படின்னா தபால் வாக்கு. அடுத்து பாருங்க 2003ஆம் ஆண்டு இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2003வது வருஷத்தில் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்கள் சார்பாக பதிலி வாக்கு முறை கொண்டு வரப்பட்டது. சரியாப்பா, இராணுவத்தில் இருக்கவங்க அவங்களால வாக்களிக்க வர முடியாது, அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வந்து அவங்க சார்ந்து வாக்களிக்கிறதுக்காக கொண்டு வந்ததா இந்த பதிலி வாக்குமுறை. அது 2003. சரியா, அடுத்து பாருங்க இந்த 2009 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி முடிவுகளை அறிவிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 2009பா. இதெல்லாம் எதில் இருக்கு அப்படின்னா 11th பாலிட்டி புக்கில் 11வது லெசன். சரியா, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்ற லெசன்ல இருக்குப்பா. நன்றி.